Nazareth. நாசரேத்தை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுகிறேன். Et je vais vous parler un peu de Nazareth. அந்த நாசரேத்தில் வாழ்ந்த யூதர்கள் Les Juifs qui vivaient à Nazareth, மிகவும் வைராக்கியமுள்ள தேவ பக்தி உள்ள யூதர்களாய் இருந்தார்கள். c'était des Juifs vraiment qui étaient pieux et qui marchaient avec vaillance. எந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் என்றால், À quel point ils étaient? யூதர்களில் அந்த நாசரேத்திலிருந்து வந்த யூதர்கள் ஆண்டவருக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்கள். Ils se sont consacrés, les Juifs dès qu'ils étaient là-bas, ils se sont consacrés pour Dieu. அந்த பிரதிஷ்டைக்கு அடையாளமாக அவர்கள் தலைமயிரை வெட்ட மாட்டோம் என்று தீர்மானித்தார்கள். Ils ont pris la décision de ne pas se couper les cheveux d'après leur consécration. ஆகவே யூதர்கள் மத்தியிலே யாராவது நான் தலைமயிரை வெட்ட மாட்டேன் என்று கர்த்தருக்கு தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டால், Et s'il y a un Juif, parmi les Juifs, s'il y a quelqu'un s'est consacré de ne pas couper les cheveux, அவர் நசரேய விரதம் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு et on pouvait dire qu'il était nazaréen. அந்த நாசரேத்து ஒரு பிரபலமான ஆவிக்குரிய மையமாய் இருந்தது. Et c'était une ville vraiment célèbre spirituellement. இப்போ ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு பெத்லகேமை தெரிந்து கொண்டார். Et notre Dieu Jésus a choisi Bethléem pour naître. ஆனால் வளர்வதற்கு அவர் தெரிந்து கொண்டது நாசரேத். Mais pour grandir, il a choisi Nazareth. அப்ப பாருங்கள், ஆண்டவருக்கு நாசரேத் எவ்வளவு முக்கியமான ஒரு நகரமாய் இருந்திருக்கிறது. Regardez combien le Nazareth était un lieu important pour le Seigneur. இயேசுவின் காலத்திலே நாசரேத்திலே வாழ்ந்து வந்தவர்கள் தனி யூதர்கள் மட்டுமே. Et à l'époque de Jésus, il n'y avait que les Juifs qui vivaient à Nazareth. நாசரேத் கலிலேயாவிலே இருக்கின்றது. Nazareth se trouve en Galilée. கலிலேயாவிலே வாழ்ந்த பரிசேயர்கள் வந்து எருசலேமிலே வாழ்ந்த பரிசேயர்களை போல கெட்டவர்கள் அல்ல. இயேசுவானவர் நாசரேத்தில் வளர்ந்தார். Jésus est né grandi à Nazareth. கிட்டத்தட்ட 24 வருஷங்கள் அவர் நாசரேத்தில் வளர்ந்தார். Pendant 24 ans, il a vécu à Nazareth. அதுவும் ஒரு சின்ன பட்டணம் தான். Ça aussi, c'est une petite ville. ஆகவே அங்கு வாழ்ந்த எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். Et tous les gens qui y vivaient, ils connaissaient tout le monde. ஆகவே இயேசுவானவருக்கு அங்கிருந்த எல்லாரையும் தெரியும். Donc Jésus connaissait tout le monde. அங்கிருந்த எல்லாருக்கும் இயேசுவையும் தெரியும். Et tous qui vivaient là-bas connaissaient Jésus. ஆனால் Mais ஒரு தடவை இயேசு திடீரென வீட்டிலிருந்து மாயமாய் மறைந்து விட்டார். un jour, Jésus a disparu tout d'un coup. எப்போ? Quand est-ce que? சரியாக அவருக்கு 30 வயது வந்த பொழுது. Lorsqu'il a eu 30 ans. ஏனென்றால் யூத கலாச்சாரத்தின்படி 30 வயது ஆனால்தான் ஒரு ஆணுக்கு வெளியே போய் தங்க முடியும். Et c'est lorsque, d'après les Juifs, c'est lorsque le garçon a 30 ans qu'il peut vivre à l'extérieur. இயேசுவானவர் 30 வயதில் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் Jésus est parti à 30 ans de chez lui. யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு Il a reçu le baptême auprès de Jean-Baptiste. வனாந்தரத்துக்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு Il a été emporté par le Saint-Esprit dans le désert. 40 நாட்கள் உபவாசம் இருந்து Il a jeûné pendant 40 jours. அப்புறம் மறுபடியும் எருசலேமுக்கு வந்து Il est revenu à Jérusalem. கொஞ்ச காலத்தில் நாசரேத்துக்கு வந்து சேர்ந்தார். Et ensuite il est venu vivre à Nazareth. ஒரு 2.5-3 மாதங்கள் காணாமல் போய் மறுபடியும் இயேசு வந்தார். Après 2-3 mois, il est revenu à Nazareth. வந்தவர் வழக்கம் போல ஷபத் அன்றைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்றைக்கு, Et donc comme d'habitude le jour du sabbat, le samedi, c'est-à-dire, ஜெப ஆலயத்துக்கு போய் அவர் உட்கார்ந்தார். il est allé dans le temple de prière et s'est assis. அப்போ வேதம் வாசிக்கிற நேரம் வந்தது. Et donc il y a eu le temps où il lisait la parole. தனது 13ஆம் வயதிலிருந்து 30ஆம் வயது வரை செய்து கொண்ட வழக்கத்தின்படி, Selon de 13 ans jusqu'à 30 ans, ce qu'il faisait par habitude, இயேசுவானவர் வாசிக்க எழுந்து நின்றார். Jésus s'est levé pour lire. அவருக்கு ஏசாயாவின் புத்தகம் கொடுக்கப்பட்டது. On lui a donné le livre d'Ésaïe. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். வேறொரு விஷயம். Il y a une autre chose que je veux vous éclaircir ici. இந்த சில பேருக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கிறது, இயேசுவுக்கு 12 வயதிலிருந்து 30 வயது வரை என்ன நடந்தது என்று. Et il y en a beaucoup qui sont troublés car ils ne connaissent pas ce qui s'est passé pour Jésus de 12 à 30 ans. வேதத்திலே அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே. La Bible, il n'est rien écrit à propos de cela. அதனால உலகத்திலே கண்டவர்களும் என்ன கதை சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு சாதாரண யூத பையன் என்ன செய்வானோ அதை தவிர வித்தியாசமா இயேசு ஒன்றுமே செய்யவில்லை. Parce que Jésus n'a rien fait de différent qu'un enfant de 12 à 30 ans peut faire chez les Juifs. செய்திருந்தால் கட்டாயம் வேதத்திலே எழுதியிருக்கும். Et s'il aurait fait quelque chose de différent, il l'aurait écrit dans la parole. அந்த 12 வயதில் அவருடைய பார் மித்வா நடந்ததே ஆலயத்தில். À 12 ans, lorsqu'il a eu sa bar mitzvah, அதை ஏன்
எழுதியிருக்கிறார்கள் வேதத்திலே என்றால் Pourquoi ils ont écrit cela dans la parole? சாதாரண 12 வயது பையன்களுக்கு நடக்காத ஒன்று இயேசு என்ற பையனுக்கு நடந்தது. Une chose qui n'est pas arrivée à un homme, à un simple juif, est arrivée à Jésus. மற்றவர்களோடு வருகிறார் என்று நினைத்து அம்மா அப்பா பாட்டுக்கு போய்விட்டார்கள். போய் பார்த்தால் பையனை காணவில்லை. Parce que quand ils croyaient que Jésus venait avec eux, les parents, quand ils sont arrivés, ils ont vu que Jésus n'était pas là. திரும்பி வந்து எருசலேமுக்கு பார்த்தால் இவர் இருந்து நியாயப்பிரமாணத்தின் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். Et lorsqu'ils reviennent à Jérusalem, ils voient qu'ils posent des questions sur les lois. ஒரு வித்தியாசம். C'est quelque chose de différent. சாதாரணமாய் நடக்காது. D'habitude, ça ne se produit pas comme அது ça. எழுதப்பட்டது. Ça a été écrit. அப்போ மற்ற 12 வயதிலிருந்து 30 வயது வரை இயேசு நாசரேத்திலே தான் வளர்ந்து வந்தார். Et de புரியுதா? 12 à 30 ans, Jésus a grandi à Nazareth. அப்போ அவர் வளர்ந்த ஊருக்கு வந்து இப்போ அவர் ஏசாயா புத்தகத்தை வாசித்து விட்டு அமர்ந்து விட்டார். Et donc, dans la ville où il a grandi, il a lu le livre d'Ésaïe et s'est assis. அப்போ எல்லாருடைய கண்களும் அவர் மேல் இருந்தன. Et tous les yeux étaient fixés sur lui. அந்த நேரத்திலே அவர் இந்த தீர்க்க தரிசனம் தன்னில் நிறைவேறினது என்று சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். Et là, il a commencé à prêcher que cette prophétie s'est accomplie en lui. அப்பொழுது நம்மை குறித்து, அதாவது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், குருடருக்கு பார்வையை கொடுக்கவும், காவலில் இருக்கிறவர்களை காப்பாற்றவும் என்று எங்களை குறித்து இயேசுவானவர் அங்கு பேசினார். Et Jésus a parlé de nous quand il dit que les captifs doivent être délivrés, les aveugles doivent voir. அதனால் அவருடைய ஊரார் அவர் மேல் வெறி கோபம் கொண்டு, Et que les gens de sa ville se sont mis en colère contre lui. அவரை அந்த ஒரு மலைக்கு கொண்டு வந்து Ils l'ont emmené dans une montagne. அதிலிருந்து தள்ளி கொலை செய்ய பார்த்தார். Ils ont essayé de le pousser et de le tuer. அதிலிருந்து அவர் நாசரேத்திலிருந்து அவர் அவர்களுடைய கண்களுக்கு மறைந்து புறப்பட்டு போய்விட்டார். Et ensuite de Nazareth, il a disparu sous leurs yeux et il est parti. அதற்கு பிறகு அவர் கடைசி வரை நாசரேத்துக்கு வரவே இல்லை. Et jusqu'à la fin, il n'est pas retourné à Nazareth. இந்த நாசரேத்து என்ற நகரம் யாருக்கு அடையாளம் தெரியுமா? Vous savez qui signifie Nazareth? இயேசுவானவரை நிராகரிக்கிறவர்களுக்கு அடையாளம். C'est ceux qui renient Jésus. இயேசுவானவரை நிராகரித்தால் Si on renie Jésus, அவர்கள் பின்னே இயேசுவானவர் போக மாட்டார். et Jésus n'ira pas derrière eux. நேற்று கூட உங்களுக்கு நான் சொன்னேன். Hier aussi, je vous l'ai dit. யோவான் 6:66 Dans Jean 6:26, அநேக சீஷர்கள் அவரை விட்டு போனார்கள். il y a beaucoup de disciples qui l'ont abandonné. அநேக 56, pardon. அநேக சீஷர்கள் அவரை விட்டு போனாலும், Et même s'il y a beaucoup de disciples qui l'ont quitté, அப்படி போனவர்களை இவர் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கவும் இல்லை. il n'a pas rappelé les gens qui l'ont quitté. அவர்களை போய் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று தன்னிடத்தில் மிச்சமிருந்த 12 பேரை அனுப்பவும் இல்லை. Et il n'a pas envoyé les 12 qui restaient avec lui pour aller les chercher. அவர் போய் தன்னை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் பின்னாலே போய் இழுத்து கொண்டு வருகிறவர் அல்ல ஆண்டவர். Le Seigneur ne va pas courir derrière les personnes qui le renient et les reprendre. பின்வாங்கி போகிறவர்களை குறித்து கூட வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? Vous savez ce que dit la parole de ceux qui sont rétrogradés? ஒரு சகோதரன் பின்வாங்கி போனால், Si un frère est rétrogradé, நீ ஓர் இருதரம் அவனுக்கு புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. et après l'avoir dit une ou deux fois conseillé, éloigne-toi de lui. 2-3 முறை அல்ல, Pas 2-3 fois. ஓர் இருமுறை. C'est une ou deux fois. ஏனென்றால் ஒருவனுக்கு என்னை வேண்டாம் என்றால், Parce que si une personne ne veut pas de moi, நான் அவன் பின்னே போக மாட்டேன் என்பதுதான் ஆண்டவருடைய கோட்பாடு. le Seigneur pour lui c'est que je n'irai pas derrière lui. இதை லூக்கா 15 அதிகாரத்தில் அந்த உவமையிலே அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். Et dans la parabole dans Luc il le dit très clairement. கெட்ட குமாரன் அந்த சொத்தை பிரித்து கொண்டு அவன் போகும் பொழுது, Quand l'enfant prodigue prend son héritage et s'en va, தகப்பன் வேதனைப்பட்டார். le père était dans la douleur. ஒவ்வொரு நாளும் வழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருந்தார், அவன் வரமாட்டானா என்று. Et tous les matins il veillait pour voir s'il ne reviendra pas. ஆனால் அவனை தேடி போகவும் இல்லை, Mais il n'est pas parti à sa recherche. அவன் பின்னே தேடி ஆள் அனுப்பவும் இல்லை. Mais il n'a pas envoyé quelqu'un à sa recherche. ஆகவே நமது ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் என்னவென்றால், Et un des caractères de notre Dieu, ஒருவன் அவரை நிராகரித்தால் அவர் அவனை அப்படியே விட்டு விடுவார். si quelqu'un le renie, il va l'abandonner, il va le laisser. நிராகரிக்கிறவர்கள் பின்னாலே ஓடி 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 ஐயோ என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டார். Il va pas dire derrière quelqu'un qui l'a renié et dire accepte-moi. அதனால் தான் சுவிசேஷம் அறிவிக்க சீஷர்களை அனுப்பும் பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், C'est pour ça lorsqu'il envoie les disciples avant d'annoncer l'évangile, il leur dit, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு வாருங்கள். et bénissez ceux qui vous acceptent et donnez-leur la bénédiction et revenez. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவனிடத்தில் இருந்து கரைச்சல் பண்ணி
ஐயோ ப்ளீஸ் ஏற்றுக்கொள்ளுங்களேன் என்று கெஞ்சி கொண்டு திரிய வேண்டாம். Et ne suppliez pas les gens qui ne vous acceptent pas. நீங்கள் வெளியே வந்து Vous sortez, உங்கள் காலில் பட்டிருக்கிற தூசியையும் தட்டி உதறி விட்டு வாருங்கள். secouez la poussière qui sont sous vos pieds et venez. இதுதான் இயேசு. Et c'est ça Jésus. பெத்சாயிதாவிலே ஒரு குருடனுக்கு சுகம் கொடுக்க வேண்டி வருகிறது. Il doit guérir un aveugle à Bethsaïda. அந்த பட்டணத்திலிருந்து வெளியே அவனை கொண்டு வருகிறார் இயேசு. Et Jésus l'emmène à l'extérieur de la ville. அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். Il lui donne la guérison. சொல்லுகிறார் நீ பெத்சாயிதா உள்ளுக்கு போகாதே. Il lui dit ne rentre pas dans Bethsaïda. உன் வீட்டுக்கு போ. Retourne chez toi. இதுதான் ஆண்டவர். C'est ça notre Dieu. நாசரேத்து இயேசுவை நிராகரித்தது. Et ceux qui ont renié le Jésus de Nazareth, அதனால் இயேசுவை நிரந்தரமாய் இழந்து போனது. et pour cela ils l'ont perdu définitivement. இவ்வளவுக்கும் 24 வருஷங்கள் இயேசு அந்த பட்டணத்திலே வாழ்ந்திருக்கிறார். Et Jésus a dit non, je vous connais pas. ஆகவே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாசரேத்து போல இருக்கக்கூடாது. Donc dans notre vie nous ne devons pas être comme les Nazaréens. ஏனென்றால் நாசரேத்து இயேசுவை 24 வருஷங்கள் கொண்டிருந்தோம். Et même si Jésus était 24 ans à Nazareth, இயேசுவை நிராகரித்து விட்டார்.